இந்த மாதிரி இன்னும் நிறைய சிக்ஸ் இருக்குங்களா? இருக்குண்ணா, இருக்குது. இன்னும் வீட்டில் இருக்குது. இருக்குது. என்ன ரேட்லேருந்து நம்மகிட்ட கிடைக்கும்? நான் கொஞ்சம் 1000 ரூபாய் கிடைக்கும். கொஞ்சம் 1000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். கிளிமுக்குங்களா இல்லை கிராஸுங்களா? நல்ல தரசட்டுகளாக இருக்குது. சிக்ஸ் வந்து கம்மி ரேட்டில் வேணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி வால் விழுந்துட்டு வந்தால் தான் இன்னும் நல்லா வரும். So back to what I was saying. Could be us. ஜிஎஃப்எஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாரப்பள்ளி கோழி சந்தைக்கிறாங்க. இந்த வாரம் வந்து விலை விவரங்களாம் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஸோ கிளிமுக்கு கோழிகள், நாட்டு கோழிகளுக்குள்ள எவ்வளோ போகுது, சண்டை சேவல்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து விலை விவரங்கள் எப்படி இருக்கும். ஃபேன்சி கோழி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புறா நீங்கள் வாங்குறதாலே புறா ஒரு 500 ரூபா 250 ரூபாயிலேருந்து புறாங்களாம் கிடைக்குங்க. இந்த தடவை விலை விவரங்களாம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாங்கிட்டு இந்த ஃபீமேல் எப்படி விலை சொல்கிறீங்க? என்ன விலை சொல்கிறீங்க ஃபீமேல்? 6000ங்களா? 6500. இது விலைங்க? இது உங்களுக்கு என்ன ரேட் சொல்கிறீங்க? என்ன ரேட் சொல்கிறீங்க? என்ன ரேட் சொல்கிறீங்க? 5000ங்களா? இந்த சேவல் என்ன ரேட்டுச்சு வரும்? 6500ங்களா? இந்த பட்டா விலை எப்படிங்க வரும்? விலை எப்படி சொல்கிறீங்க பட்டா? இந்த பட்டா 6000ங்களா? இந்த உச்சி பூவுங்க 3000ங்களா? யூடியூப் சேனல் உள்ள கொண்டு ரேட் எப்படி சொல்கிறீங்க? ரேட் 4 சிக்கு ரேட் எப்படி சொல்கிறீங்க? 4600ங்களா? எத்தனை சிக்கு இருக்குங்க? 4 இருக்குண்ணா. 4 சிக்ஸுங்களா? அப்படி 4 என்ன ரேட் வரும்? 7000 ரூபா. 7000. ஃபைனல்னா ஒரு 500 கம்மியாக ஒரு 500, 6500 கொடுக்கலாம். அந்த ஒயிட் சேவல் எப்படிங்க? 5000 5000 ரூபாங்களா? வால் டைப் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா? வால் டைப் கம்மி தானா? தலைமுக்கு இருக்கு.
ப்ரீடிங் நல்லா சாப்பிடு. இது நம்ம வீட்டிலே ஆனதுங்களா இல்லை வாங்கிட்டு வந்தோம்? நம்ம வீட்டிலே ஆனதா. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. சிக்ஸ் என்ன கேட்டால் 78 45 55 59 78. ஸோ சிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய சிக்ஸ் இருக்குங்களா? இருக்குது. இன்னும் வீட்டில் இருக்குது. என்ன ரேட்லேருந்து நம்மகிட்ட கிடைக்கும்? நான் கொஞ்சம் 1000 ரூபாய் கிடைக்கும். கொஞ்சம் 1000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். கிளிமுக்குங்களா இல்லை கிராஸுங்களா? நல்லா தரசட்டுகளாக இருக்குது. ஸோ சிக்ஸ் வந்து கம்மி ரேட்டில் வேணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். ஜோடி 3 சொல்கிறேன். ஜோடி 3 ஜோடி 3500 சொல்கிறேன். 3500 பேர் एक பேர் பெருசு மட்டும் ஒரு குஞ்சு தான் வரும். இப்போ இந்த கூடை என்னப்பா ரேட்டு சொல்கிறேன் வரும்? 500 ரூபாங்களா? கோழி கவுக்கிறதுக்கு கூட வேணுன்னா பாருங்கள், இங்கே வாங்கிக்கலாம். குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 500 ரூபாங்களா கூட. ஸோ நீங்கள் வந்து நேரில் பேசுனீங்கன்னா கம்மியாக முன்ன பின்ன தருவாங்க. என்ன ரேட்லேருந்து கயிறு இருக்குது? 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரையும் இருக்குங்களா? இங்கே இருக்கிறதுலாம் நார்மல் கயிறுங்களா? அதெல்லாம் நார்மல். ஸோ கோழி கயிறு வேணுன்னா இறங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கலாங்க. ஸோ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரையும் கயிறு இருக்குங்களா? இன்னும் 2 டைப்பான கயிறு இருக்குதுங்க இங்கே. ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கேட்டு வாங்கி கொடுக்குறேன். ஸோ கயிறு வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் ஜி. 99 40 88 2136. நமக்கு எந்த ஊருங்க ஜி? சேலம். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? கொரியரும் பண்ணி கொடுக்கலாம். எத்தனை கயிறு இருந்தால் கொரியர் பண்ணலாம்? மினிமம் ஒரு 10 பீஸ். இது மாதிரி ஸ்பெஷலாக என்ன செஞ்சாலும் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். 50 ரூபா 100 ரூபா தண்ணி. இங்கே இருக்கிறது சந்தைன்றனால நார்மலாக கொண்டு வந்துருக்குங்க. நார்மல் கயிறு. ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை கயிறு வியாபாரம் ஆகுதுங்க? இப்போ டப்பா எத்தனை கயிறு மூவ் ஆகும் அப்போல்லாம்? ஓகே. ஸோ கயிறு வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டை வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரேட் எப்படி சொல்கிறீங்க? 4000ங்களா? என்ன பார்த்தது இது ஜோடி ரேட் எப்படிங்க வரும்? 750ங்களா?
என்ன பட்படுன்ட்டு என்ன பட்படுன்ட்டு எடுத்துட்டு அதில் விடுவோம். இது ரேட் எப்படி சொல்கிறீங்க? இது பட்டா 11,000 சொல்கிறீங்க. என்ன விலைன்னா வந்தால் கொடுக்கலாம்? ஒரு 6-7 வந்தால் ஒரு 6,000 to 7,000 வந்தால் கொடுக்கலாம். எத்தனை மாதம் ஆகுச்சு இதுக்கு? 7 to 8 மாதம். 7 to 8 மாதம். இல்லை வால் விழுந்துட்டு வந்தால் தான் இன்னும் நல்லா வரும். இல்லை உள்ற ஸ்டேஜ் தான் நல்லா இருக்குது.